இன்றைக்கி நம்ம சங்குப்பூ பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சங்குப்பூ வீட்டில் வளர்க்குறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, துளசி மாதிரியே சாஸ்திரங்களுக்கு நிறைய பூ இருக்குது. அதில் இந்த சங்குப்பூவும் ஒன்று. இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுல மட்டும் இல்லாமல் இந்த சாஸ்திரங்கள்லேயும் பயன்படுது. அது எந்த மாதிரி பயன்படுது அப்படின்றத பார்ப்போம். இந்த சங்குப்பூ வந்து சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச பூ. இது வந்து சாஸ்திரத்துப்படி இந்த கொடியை நம்ம வீட்டில் நட்டோம் அப்படின்னா குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி, எல்லாமே பணவரவு எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. கிட்டத்தட்ட மணி பிளான்ட்டு, துளசி, மருதாணி இந்த மாதிரி இந்த சங்குப்பூ கொடியை வீட்டில் நட்டு வச்சோம் அப்படின்னா வீட்டில் வந்து குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒற்றுமை, மகிழ்ச்சி, செல்வ செழிப்பு எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இந்த சங்குப்பூ வந்து 2 வகை இருக்குது. அதில் வந்து ஒன்று வந்து நீல நிறத்தில் இருக்கும், இன்னொன்று வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இந்த நீல நிறம், ஒயிட் கலர் 2 சங்குப்பூவுமே நம்ம சாமி பார்க்கலாம். இது விஷ்ணு, சனி பகவான் எல்லாருக்குமே வரும். எல்லா வளங்களுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் படி நம்பப்படுது. இந்த சங்குப்பூ வந்து எல்லா திசையிலையும் நட்டு முடியாது. எந்த திசையில் எப்படி நட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த சங்குப்பூ வந்து நம்ம வீட்டோட கிழக்கு பகுதி இல்லைன்னா வடக்கு பகுதி, அப்படி இல்லைன்னா வடகிழக்கு இல்லையா, இது 2க்கும் மிடில் பகுதி அதில் நடலாம். ஏன்னா வடக்கு கிழக்கு போக இந்த வடகிழக்கு மூலை ஈசானியம், அதாவது கடவுளின் திசை அப்படின்னு சொல்லி நம்பப்படுறதுனால வடகிழக்கு திசையில், வடக்கு திசையில், கிழக்கு திசையில் 3 திசையிலையும் நம்ம எங்கே வேணாலும் அந்த சங்குப்பூவை நட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி திசையெல்லாம் நட வாய்ப்பு இல்லை அப்படின்னா நம்ம மெயின் டோர் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ரைட் சைடு நம்ம நட்டுக்கலாம். அங்கே நட முடியாது அப்படின்னா தொட்டியில் வச்சும் நம்ம அந்த மெயின் டோர் பக்கத்தில் ரைட் சைடு வச்சுக்கலாம். இதுவே இது வந்து தென்மேற்கு மூலையில் நட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து குடும்ப பிரச்சனை இதெல்லாம் இருக்காது, மன அமைதியோடு இருக்கும். தேவையில்லாத நெகட்டிவ் தாட்லாம் நம்மளுக்கு வராது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பண தட்டுப்பாடு அதிகம் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த சங்குப்பூவை அனுமன் பாத்திரத்தில் வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு பண தட்டுப்பாடு எதுவும் இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம திங்கக்கிழமை விரதம் இருந்து இந்த சங்குப்பூவை சிவலிங்கத்துக்கும் பூஜை பண்ணலாம். அப்படி பண்ணனாலும் நம்மளுக்கு எந்த பொருளாதார பிரச்சனையும் இல்லாமல் பணவரவு வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை நம்ம வேலைவாய்ப்பு தேடி போகிறோம் அப்படின்னா நம்ம இஷ்ட தெய்வம், குலதெய்வத்துக்கு இந்த சங்குப்பூவை வச்சு படைச்சி சாமி கும்பிட்டுட்டு போகலாம். நம்ம கையிலே இந்த சங்குப்பூவை வச்சுக்கிட்டோம்னாலும் போகிற காரியம் சக்ஸஸ் ஆகும். அப்புறம் வியாபார ரீதியாகவும் இந்த சங்குப்பூவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வியாபாரத்தில் நஷ்டம், இல்லை வியாபாரம் நல்லா போகல, தொழில் நல்லா வரல, அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் நம்ம இந்த சங்குப்பூவை கடைகளில் நட்டு வச்சாலோ இல்லை கடைகளில் ஒரு நீல பையில் கட்டி தொங்க போட்டாலோ எல்லாத்துக்கும் ஒரு சரியான தீர்வு அப்படின்னா இந்த சங்குப்பூ. அது மட்டும் இல்லாமல் சங்குப்பூ வேருமே நம்மளுக்கு பயன்படுது. எப்படி அப்படின்னா சங்குப்பூ வேர் எடுத்து ஒரு நீல துணியில் கட்டி நம்ம வியாபாரம் நடக்கிற இடத்துலையோ இல்லை வீட்லேயோ நம்ம தொங்க விட்டோம் அப்படின்னா நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. நீங்கள்